மணி சாயந்தரம் 6 ஆகிடுச்சு. சுயம்பூற்று நாதர் அவரை பார்க்க தான் போய்கிட்டு இருக்கிறோம். இதுவும் காட்டு பாதை தான், பாய்க்காட்டு பாதை வழியாக தான் போய் இது வழியாக போனால் தான் மேலே இருக்குது மலை. அந்த மலை உச்சிக்கு போக முடியும். மேலே சுயம்பூற்று நாதரை பார்த்து வரலாம். இந்த மலை அடிவாரத்தை அடிக்க பாதை கிடையாது. இந்த மாதிரி வயக்காட்டு வழியாக அது வழியாக தான் போகிறோம். இதுவே ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது. இந்த 3 கிலோமீட்டர் தாண்டினா மட்டும்தான் நம்ம அந்த மலை உச்சி அடைய முடியும். மலை அடிவாரத்தை அடைய முடியும். மலை அடிவாரத்துக்கு எடுத்தால் நம்ம மலை மேலே ஏறப்போகிறோம். நேரம் வேறு கம்மியாக இருக்குது, வேகமாக போவோம். மக்களே, இன்றைக்கி நம்ம தென்காசி மாவட்டம் சொக்கம்பட்டியில் இருக்கக்கூடிய சுயம்பூற்றுநாதர் மலை மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். நம்ம பெருசாக இரவு நேரத்தில் மலையேற்றம் பண்ணதில்லை. லாஸ்ட்டாக கொல்லங்கோட்டில் பண்ணியிருக்கோம். ரொம்ப டஃப்பான கயரை பிடிச்சி கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தொங்கிட்டு போயிருக்கோம். இதுவும் ஒரு நைட் ட்ரக்கு தான். கிட்டத்தட்ட 3200 அடி இருக்கக்கூடிய சுயம்பூற்றுநாதரை தேடி போய்கிட்டு இருக்கோம். இந்த பின்னாடி பார்க்குறீங்க பாருங்கள், இந்த மலையை நம்ம ஏறிட்டு திரும்ப இறங்கி ஒரு நடு வழியில் சுயம்பூற்றுநாதர் இருக்கார். நம்ம பூஜை சாமான்லாம் கொண்டு போகிறோம். அது மாதிரி சமையல் பொருட்கள்லாம் கொண்டுட்டு போகிறோம். நைட்டு அங்கே தங்கிட்டு காலையில் நம்ம இறங்க போகிறோம். சித்தர்களும், அதாவது 18 சித்தர்களில் அகத்தியர், அப்புறம் கோரக்கர், தேரையர், அப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அத்திரி மகரிஷி எல்லாருமே இந்த மலைகளில் அவங்க கால்நடை படாத இடமே இல்லை, அந்த மாதிரி சொல்லலாம். சித்தர்கள் உலாவிய ஒரு மலை. பல மூலிகைகளும் பல கண்ணுக்கு தெரியாத ஊற்றுகளும் ஆர்ப்பரித்து கொட்டக்கூடிய நம்ம இந்த சுயம்பூற்று மலையில் சுயம்பூற்றுநாதர் தேடி போய்கிட்டு இருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 24 பேர்த்துக்கு மேலே போய்கிட்டு இருக்கோம். நைட் ட்ரெக் பண்ண போகிறோம். வேறு லெவலில் இருக்க போது. இதுக்கு முன்னாடி கொல்லங்கோடு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நான் இருக்கும்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். வாங்க பயணத்தை ஆரம்பிப்போம். பேஸ் இடம் மணியை பார்த்தீங்கன்னா 7:10 ஆச்சு. இப்போ தான் பேஸ் கேம்கே வந்துடும். இங்கேருந்து மலை ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபுல்லாக இருட்டிடுச்சு. எப்படி எடுக்கணும்னு தெரில. இப்போது கிளைமேட்டு வேறு லெவலில் இருக்குது. மலையை உச்சியில் இருக்கிறோம். பரவாயில்ல. நைட்டு குளிர் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஹைட்டுனால எவ்வளோ குளிர் இருக்கோ அந்த மாதிரி பெட்ஷீட் மேலே கிடந்துச்சு. ஆனால் விரிச்சு பக்கம் தான் இருந்துச்சு. மூவி படுக்க பெட்ஷீட் கிடையாது. இதுதான் அந்த சுயம்பூற்றுநாதர் கோயில். இதுக்கு மேலே போனால் தான் அந்த சுயம்பூற்றே இருக்குது. நைட்டில் நம்ம வந்தாலும் அந்த வீடியோ பார்க்க முடியல. இப்போ தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஃபுல்லாக மங்கீஸ் நிறைய நிற்கி, எக்கச்சக்க நிற்கி. அது எல்லாமே கூச்சி தகரத்தை ஆடிக்கிட்டு தான் இருக்குது. ரொம்ப கஷ்டமான மலை. நான் எதிர்பார்க்கல. இப்போ கீழே இறங்கும்போது அந்த வீடியோ இது ஒரு சின்ன யூடியூபர். எங்கள் அப்பா ஒரு யூடியூபர் கூட இருக்கும். அப்படி மலை பயணம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சா? இந்த தம்பி மேலே இந்த சுயமாக ஊற்று இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த ஊற்றை பார்க்க தான் மேலே போய்கிட்டு இருக்கோம். எல்லோரும் மேலே போய்கிட்டு இருக்கோம். மேலே இந்த பாலடியா சுயம்பூற்று மேலே போய் பார்க்கலாம். மக்களே, இதுதான் நம்ம கால் கடுக்க அதிலிருந்து ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு வந்த இந்த மலை பயணத்துக்கான ஆதார பீடம் இந்த இடம்தான். இந்த இடத்த எல்லாரும் பார்த்துக்குங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இந்த காலத்தில் இந்த சொன்ன வட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. வட்டாத சொன்னையா. மேலே அகஸ்தியர் குகைன்னு சொல்லுவாங்க. இங்கேயே ஒரு சிவர் இங்கே இருக்குது. கீழே அந்த சொனையை பார்த்துட்டு இந்த கீழே இந்த பாதையிலேருந்து மேலே இடம் வந்தோம். அதுக்கும் மேலே டாப்பில் இருக்குது குகை. அகஸ்திய சிலை இருக்குது. தவறாக சொல்லிட்டேன். அகஸ்தியரே இருக்காப்புல. இங்கே இருக்கு மேலே அகஸ்தியர் இருக்காப்புல.
பாதை ஃபுல்லாக ரொம்ப மோசமாக தான் இருக்குது. இந்த மாதிரி புல்லுக்குள்ளே பூந்து தான் போய்கிட்டு இருக்கோம். இல்லை வேலை குதிக்கக்கூடாது, குதிக்கக்கூடாது. இந்த பாறையில் ஏறி விளிம்பில் தான் போய்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. ரொம்ப ரிஸ்க்கு, கவனமாக போகணும். இந்த மலை விளிம்பில் தான் சைடில் வச்சு வராங்க. இங்கிட்டு பள்ளம் எல்லோரும் வராங்க பாருங்க. எல்லோரும் அப்படி தான் போய்கிட்டு இருக்கிறோம். பயங்கர ரிஸ்க்கான மலை. அப்போ யாருமே வரக்கூடாதுன்னு சொல்கிறேன். ரிஸ்க்கு நைட்டு கூட தெரில, பகலில் பார்க்கும்போது தான் இவ்வளோ பயந்துருது. ஒரு ஆள் உசரத்துக்கு புல் இருக்கு, ஒரு ஆள் உசரத்துக்கு புல் இருக்கு. இந்த புல்லுக்குள்ள தான் வரும். இது ஒரு குகைன்னு சொல்றாங்க. இங்கே இல்லை, இன்னும் போகணும். அது தாண்டி தான் போய்கிட்டு இருக்கோம். வியூ சூப்பராக இருக்கு. எல்லாரும் எப்படி போகிறாங்க பாருங்க. போங்க போங்க, சீரை போங்க, சீரை போங்க, சீரை போங்க. குட்டிமா இருமா, கொஞ்சம் ஏறா. இந்த மாதிரி பாறையில் சறுக்கி தான் இருக்குது. நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். மழை தான் பெஞ்சால் ஈரமாக இருக்கும், ஒன்றுமே செய்ய முடியாது. ரொம்ப கஷ்டம். எல்லோரும் அப்படி தான் போய்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, வெறும் புல் மலையை ஒட்டி சைடில் விளிம்பில் அப்படி தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் ஃபுல்லாக பள்ளம் தான். கீழே விழுந்தா இது எவ்வளவு சறுக்கா இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் யானைச்சாணம் இங்கேயும் கிடக்குது. எப்படி யானைங்க வந்திருக்கும் ஒன்றும் தெரியல. இந்த பாருங்க, பாதை அவ்வளோ கஷ்டமா இருக்கு. இவ்வளோ டஃப்பான பாதை இப்படி இருந்தது எனக்கு புரியல. இங்கே பாருங்க, இங்கேயும் கிடக்கு. எப்படின்னு தெரில, இவ்வளோ தூரம் வந்திருக்கு. எல்லாமே இந்த லெமன் கிராஸ் செடி சாப்பிட வந்துன்னு சொல்கிறாங்க. இந்த மரம் ஃபுல்லாமே பேசிக்காகவே மூலிகை மரம்னே சொல்லலாம். உள்ளே வந்தாலே ஒரு ஸ்மெல் மணந்துக்கிட்டே தான் இருக்குது. நல்லா மனம், அந்த மூலிகை மனம் பார்க்குற எல்லா இடத்துலையுமே இந்த லெமன் கிராஸ் ஃபுல்லாக நிற்கிது. இந்த மலையில் ஃபுல்லாகவே மூலிகைகள்னு சொல்கிறோம்ல. பார்த்தீங்கன்னா இங்கே இது ஓமவல்லி இலை, இது லெமன் கிராஸு. அடுத்தாப்புல அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம துத்தி சொல்லுவாங்க, சிறு துத்தி. அது மாதிரி எல்லாமே மூலிகைகளாக தான் இருக்குது. ஃபுல்லாக மூலிகையாக தான் இருக்குது. இங்கே சின்ன பழம்லாம் கிடக்கு. என்ன பழம்னு தெரில. சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதான்னு சொல்லி பயமாக தான் இருக்குது. குட்டி குட்டியாக அழகாக இருக்குது. இது தேக்கு மரம். அப்படி மூலிகைகளாக தான் நிறைய இருக்குது. மூலிகை வாசல் நல்லா வந்துக்கிட்டு இருக்குது. சூப்பர் அருமை. புல்லாக இருக்குது. இந்த புல்லை வளர்க்குனா தான் இன்னத்தையாச்சும் பாதையாச்சும் கொஞ்சமாக தெரியுது. இல்லைன்னா பாதையே தெரிய மாட்டேங்குது. வழி தப்பா போயிட்டாங்களா, மறுபடியும் திரும்பி வராங்க. பாதை தப்பா வந்துட்டோம். பாதை தப்பா போயிட்டோம். ரிவர்ஸில் தான் வரும். அங்கே ஒரு சுண்ணாம்பு பழம் தெரியுது. அது வழியாக மேலே போகணும். இருட்டில் தான் கண்ணு தெரியும். ஒரு ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்குது. இங்கேயும் சாணத்தை பாருங்கள், சாணம் கிடக்குது. யானை சாணம் கிடக்குது. ஏன்னா எல்லாம் காஞ்சிருக்கு. இப்போ வந்ததில்லை, ஆனால் வந்திருக்கு. இவ்வளோ உயரத்துலையும் மேலே வந்திருக்கு. நம்ம 3000 அடிக்கு மேலே நிற்கிறோம்.
எப்படியும் 3000 அடியாச்சும் இருக்கும். ஆனால் யானை நடமாட்டா இருந்திருக்கு. செட் ஆயிடுவாரு. இவ்வளோ 8 பத்துக்கு மேலே இருக்குது. பழகி போயிரு. கிட்ஸ் எல்லாரும் அப்படியே மேலே போய்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையில டஃப்பான மலை தான். எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பொதுவாக எல்லாருமே வெள்ளிங்க தான் டஃப்பும்பாங்க. நான் நினச்சி பயந்த மலைகள் இந்த மலைகள் ஒன்று. என் பையன் 2 பேரை கூப்பிட்டு வந்துட்டேன் நைட்லலாம். ஐயோ அவ்வளோ கஷ்டமாக இருக்க, சேஃபாக போயிருமான்னு சொல்லி சாமிகிட்ட மொட்டைலாம் போடலாம் வந்திருக்கேன். அவ்வளோ கஷ்டமான மலையாக இருக்குது. நான் நல்லபடி இறங்கிட்டோம்னா மொட்டை போட தான் சொல்லிக்கிறேன். சிவனுக்கு அவ்வளோ பயம். உண்மையிலே டஃப்பான மலை தான். வெள்ளிங்கிற டஃப்னு சொல்கிறீங்களா, ஒரு டைம் இங்கே பாதியே இல்லாமல் இருக்க அந்த சுயம்புட்னார் வந்து பாருங்கள், எவ்வளோ டஃப்னு தெரியும். ரொம்ப கஷ்டம். எல்லாமே சறுக்கு நெட்டுக்காக தான் இருக்குது. ஆனால் மண் தர வருது, இந்த மாதிரி தான் வருது. ஃபுல்லாக புதர் மண்டி போய் கிடக்கு. இந்த புதரை ஒதுக்கிட்டு தான் போகிற மாதிரி இருக்குது. கைடு இல்லாமல் வந்தீங்கன்னா இந்த பாதையில் போய் மாட்டிக்கிடுவீங்க. ஆனால் ப்ராப்பராக சுண்ணாம்பு கோடு போட்டிருக்காங்க. ஆனால் கைடு இருக்காங்க. கைடு நம்பரானா கீழே கொடுக்குறேன், அந்த கைடை பார்த்துக்கோங்க. மாதவன் போன்னு சொல்லி லோக்கல் கைடு தான். ரொம்ப கஷ்டம். மழை பாதி தூரம் இறங்கியிருக்கோம். அப்படியே போய்கிட்டே இருக்குது. எல்லோரும் இறங்கிட்டே இருக்கிறோம். நம்ம பையெல்லாம் சேர்ந்து இறங்கிட்டே இருக்கிறோம். அப்படி போயிடலாம். மணி 10 ஆக போகுது. நல்லா விடிஞ்சிருச்சு. சீக்கிரம் கீழே போயிடலாம். நைட்டில் தான் பாதையே தெரில. சாரி, இருட்டில் பாதை தெரில. இப்போ பாதை ஓரளவுக்கு நல்லா தெரியுது. நல்ல ஒரு டீ ஃபாரஸ்ட் சூப்பராக இருக்குது. மலையிலேருந்து அப்படி இறங்கி வந்து இங்கே வழுக்கு பாறை வந்துட்டோம். இந்த பாறைகள்லாம் ஈரமாக இருக்குது. மெதுவாக தான் போனோம். ஷூவில் ஈரம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதை வலிக்கிட வாய்ப்பு இருக்குது. இங்கே சுனை நீர் நினைக்கிறேன், தண்ணி தெத்தி போகுது. அந்த இடமும் ஈரமாக தான் இருக்குது. நம்ம ஓரளவுக்கு சேஃபாக போகணும். வழுக்கு பாறையும் தாண்டிடலாம். தண்ணி பாருங்கள், சுனையிலேருந்து ஊற்று எடுக்கா என்னன்னு தெரில. இங்கே அப்படி தெத்தி போய்கிட்டே இருக்குது. ஒன் சைடில் நீரோட போய்கிட்டே இருக்குது. அப்போ இதில் மிதிக்காமல் வேலை தாண்டி இல்லை அப்படின்னா வலிக்கு விழுந்துட்டோம் அப்படின்னா அப்படி சறுக்கி கீழே போயிடும். இந்த பக்கம் காலை கேட்கடு ஆபத்தாக தான் இருக்கு. இதில் நானும் என் வேலை போய்கிட்டு இருக்கிறேன். வேலை ரொம்ப கடினமான மலையேற்றம் தான். வழுக்கு பாறையில் தாத்தா வலிக்கு உட்காந்துருக்காங்க. வலிக்கிட்டாங்களாம், சத்தம் போடுறது கேட்டுச்சு. இப்போ தான் எந்திக்கிறாங்க. அதில் இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு கீழே உட்காந்துருக்காப்புல. கீழே உட்காந்துருக்காங்க பாருங்கள். அதில் வலிக்கிட்டாங்க. வயசான தாத்தா தான், இப்போ தான் எந்திக்க போகிறாங்க. நம்ம மலையேற்றத்தை முடிக்க போகிறோம். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் மின்வேலிலாம் இருக்குது. வனவளங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி நான் கேமங்க. இந்த மின்வேலிலாம் இருக்குது, இந்த மின் கம்பிகள் இருக்குது. உள்ள வனவளங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி மின் கம்பிகள் வெயின்லாம் போட்டுருக்குறாங்க. இதை தாண்டி தான் வெளியில் வரோம். தொடாமல் வாங்க. இந்தாச்சு வேளா சாதிச்சாச்சு. மலையடி வார்த்தை கீழே வந்துட்டோம். கரண்ட் கம்பி, சோலார் லைட் எல்லாமே தெரியுது. வெற்றிகரமாக பயணத்தை முடிச்சிட்டோம். கீழே இறங்குறோம். கீழே பேஸ் கேம்புக்கு போகிறோம். பேஸ் கேம்பில் விநாயகர் கோயில் இருக்குது. அந்த விநாயகர் கோயிலில் போய் எல்லோரும் நிற்காங்க. நம்மளும் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். வெற்றிகரமாக மலையேற்றத்தை முடிச்சிட்டோம். எங்கள் 3 பேர் ஃபஸ்ட்டு போனோம். அதாவது வேளா, ஹர்ஷித்து 3 சேர்ந்து போன ஃபஸ்ட்டு மலையேற்றம் தான். அத்திரிமலை போனோம். அதே நாளில் இந்த மலைக்கு வந்திருந்தோம். நம்ம சுயம்பூட்டுநாதர் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். நைட் ட்ரெக்கிங் வேறு. ரொம்ப பயந்து போனோம். ஈசன் அருளால் ஒரு பிரச்சனை இல்லாமல் எல்லோரும் சிறப்பாக இறங்கிட்டோம். ஒரு 27 பேர் போயிருந்தோம். எங்கள் பையனை கையை பிடிச்சி நீட்டாக கூப்பிட்டு வந்தாங்க. நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம ட்ரெக் பண்ணலாம். தேங்க்யூ.